ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிரேப்ஸ் வச்சு சாஃப்டான டேஸ்டியான ஒரு அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற அல்வா மாதிரி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேப்ஸ் அல்வா பண்ண கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச ஜூஸை வடிகட்டியில் சேர்த்துட்டு ஜூஸ் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கப்புக்கு 3 கப் ஜூஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே இதில் மற்ற எல்லாத்தையும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. மூணு கப் ஜூஸுக்கு 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அந்த பீட்டர் வச்சு நல்லா கெட்டி இல்லாமல் மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து ஆப்ஷனல் தான். க்ரீன் கலர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரெயிலையோ நெய் தடவிக்கோங்க சுற்றி. அந்த ட்ரெயிலே உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ, பாதாமோ முந்திரியோ அதை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 கப்பு சீனி எடுத்துக்கோங்க. இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சீனி நல்லா கரையணும். இதுக்கு பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. சீனி நல்லா கரைஞ்சி கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இதில் கரைச்ச கிரேப் ஜூஸ் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு கிளறிக்கோங்க. கையெடுக்காமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா டக்குனி அடி பிடிச்சிரும். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. கெட்டியாகி வரும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கிளறிட்டு இருக்கும்போதே இன்னும் கெட்டியாகி வரும். 1 ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. கையை எடுக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. பபிள்ஸ் வரும்போது ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அல்வா நல்லா திரண்டு வந்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ட்ரேயில் இதை கொட்டிடுங்க. நல்லா சமப்படுத்திக்கோங்க. மேலே வேணும்னா பாதாம் கேஷ்யூநட் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் ஒரு கத்தியால் 4 பக்கமும் இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கமத்திட்டு மேலே லைட்டாக தட்டினாலே அழகாக வந்துடும். கத்தியால் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.